Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து வுட் ஒர்க் அதுக்கப்புறம் டைல்ஸ் கிரானைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி புதுசாக தான் போட போகிறோம். இதில் யூபிவிசி எல்லாமே வரும். நான் கம்ப்ளீட்டாக ஒன்று காமிக்கிறேன் என்னென்ன வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரே வீடியோவில் வந்து எல்லாமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து Day-1 Day-2 அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோவில் வந்து போடுவேன். நீங்கள் ஸ்டேஜ் பை ஒன்று வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் வந்து இந்த கிச்சனில் வந்து டெமோலேஷன் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவும் லாஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்றது வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் மற்ற வீடியோவில் வந்து பார்க்கலன்னா கூட புரியாது. ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க, நடுவில் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, லாஸ்ட் வீடியோ வந்து பார்ப்பீங்க. நடுவில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ளேலிஸ்ட் வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இதில் வந்து சிசிடிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒர்க் பண்ணுற ஆளுங்க வந்து சேஃப்டிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. கேசிங் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் கேசிங் வச்சு பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்து தெரியும். இப்போ வந்து எல்லாமே கன்சீல் பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது வர்ற டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மேஜிக் கார்னர் இப்போலாம் வந்து நம்ம பேசியிருக்கோம். 2024 இது 15 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா SS பாஸ்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக வரும். பட்ஜெட்டில் வந்து வர்றதுனால குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வந்து நிறைய பிராண்டடே வந்து நான் சொல்கிறேன். பட் என்னென்னா இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஒன்று. ஆக்சுவலாக வந்து வீடியோ எல்லாத்தையும் மேக் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து இது பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து டெமோலேஷன் வந்து பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், முக்கால்வாசி வந்து பண்ணிட்டோம். மேலே அப்பர் யூனிட் அதுக்கப்புறம் அந்த கிரானைட் எல்லாமே வந்து இருக்குது, அதெல்லாம் எடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வர்ற அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ், கிச்சன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமமாக ஒரு வீட்டு வந்து கட்டுறோம் வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு கிச்சன் இருந்தாலே வந்து போதும். ஒரு பெட்ரூம் சைஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 10க்கு 10 கிச்சன், ஒரு 10க்கு 12 கிச்சன் ஆக்சுவலாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன், நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். बाहर डर வெளியில போட சொல்லு. அது வந்து
யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். மேபி நம்ம பண்ணும்போது வந்து சேஞ்சஸ் பண்ணலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து காற்று ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் என்ன தான் சிம்னி வந்து போட்டாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக வீடு கட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சைட் விசிட் பண்ணும்போது சேம் ப்ராப்ளம் தான் நிறைய பார்க்குறேன். பட் என்னென்னா இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே ஜன்னல் தான். இது ஆஃப் கிடையாது, ஃபுல்லாக இது வரைக்கும் வந்திருக்கும். பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து தான் ஜன்னல். பட் என்னென்னு நீங்கள் என்ன தான் வந்து இது யூஸ் பண்ணாலும் சிம்னி வந்து போடும்போது இது க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஏர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிம்னி போட்டாலும் கூட இது ப்ராப்பராக வந்து எடுத்துக்காது. இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இது 900 வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 600 வச்சா கரெக்டாக மட்டும்தான் கரெக்டாக வரும் அது. அதனால் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, புதுசாக இன்டீரியர் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து வருது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அப்படியே வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பக்கத்தில், இந்த சைடு பக்கத்தில் வர்றது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டியே வந்து ஸ்பேஸ் வருதுன்னா வாசக்கால் வந்து போடாமல் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்து பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலாக வந்து இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் கார்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே ஸ்டக்காக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து எல் கார்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 10 years ஓல்டு கிச்சன். இது ஃபுல்லாகவே வந்து எம்டிஎஃப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இது எம்டிஎஃப்பில் கார்விங் டிசைன்லாம் வச்சு இந்த ஃப்ளஷ் டோர் ஒர்க் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இதோட டோர் ஒர்க் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ராயருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த வீல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இப்போல்லாம் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இது பிளாஸ்டிக் சேனல். நார்மலாக இந்த வுட்டு ட்ராயரில் கூட அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரானைட் வந்து பிளாக் கேலக்ஸி வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையும் வந்து டேண்டம், அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்ட்டு. சிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல் கார்னரில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சிங்க் வந்து எல் கார்னர் வந்து கொடுக்கறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஓகே. பட் என்னென்னா நீங்கள் இன்னும் தள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து பெயின்ன்றது வந்து அதிகமாக வரும். ஏன்னா சிங்க் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி இல்லாத அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து சிங்க் வந்து 2 சிங்க் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது எல் கார்னர் இந்த சைடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்க் அந்த சைடு வரும். அதுக்கப்புறம் ஒரு டோர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் 2 டோர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆயில் புல் அவுட், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு டோர், இங்கே வந்து ஒரு டோர், அதுக்கப்புறம் ஒரு ட்ராயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஜன்னல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த யூனிட் வந்து ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணி அந்த சிம்னி வந்து போடுற இடத்துல வந்து தெரியாமல் வந்து இப்பயும் பண்ணலாம், முன்னாடியே வந்து பண்ணியிருக்கலாம். இதில் பாஸ்கெட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எம்எஸ் பாஸ்கெட்ஸ். இது சில டைமில் வந்து இது வந்து எஸ்எஸ் வந்து
அந்த இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே எம்எஸ் பெயிண்டட் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கூட கிடைக்கிது. வேணுன்னா கூட நீங்கள் அது போட்டுக்கலாம். ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது தூக்கி போட வேண்டியதான். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டேண்டம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளைவுட் ட்ராயர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பாட்டம் சேனல் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அட்ஜஸ்ட் ஹோல் வந்து அங்கே இருக்கும். அதில் இருக்கிற அந்த டக்டில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பேக் சைடில் வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணுற அந்த டக்டில் இருக்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணுற பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கு. அது ஃபில் பண்ணுறது கூட ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா அங்கேருந்து இது வரைக்கும் பைப் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வந்து ஃபில் பண்ண முடியுதோ ஃபில் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா உள்ளே வந்து பைப் லைனில் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த 9 இன்ச் வாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டியிருக்கு. அதில் அதுக்கப்புறம் சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீலிங்கில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே கிராக்ஸ் இதெல்லாம் வந்து லைட்டாக உடச்சிட்டு நம்ம பிளாஸ்டிங் வந்து பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு ஓல்டு வீடுன்றதுனால வந்து சீலிங் வந்து இதுதான் வந்து 4th ஃப்ளோர். இதுக்கு மேலே வந்து டெர்ரஸ் தான். அதனால் ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து கிராக்லாம் வந்திருக்கு. இதெல்லாமே வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக சிப் பண்ணி லைட்டாக உடைக்கணும். அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டே வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த யூட்டிலிட்டிக்கு இதுக்கும் வந்து க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க அந்த வெளிச்சத்துக்காக. அதுலேயே வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக எல்லாத்தையும் எடுத்து கைட்டு முடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்போவே ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ வேணால் கூட நீங்கள் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இன்டீரியர் பண்ணும்போதே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் உள்ள எலக்ட்ரிக்கல் லைன்லாம் அப்படியே வர்ற ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். வர்ற அந்த இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து முன்னாடியே ஒயர் ப்ரொவிஷன் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டிவிஆருக்கு வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிவிஆரோட லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு யூட்டிலிட்டியோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வரும். இந்த சைடு சிங்க். ஆக்சுவலாக வந்து இந்த சிங்க் வந்து இப்படி கொடுத்துருக்கிறதுனால அந்த சைடு வந்து சிங்க்கோட பக்கத்தில் வந்து டக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து தேவையில்லாதது. அது வந்து யூஸ் பண்ணாமல் இது வந்து போட்டிருக்கலாம். பட் அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சிலிண்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போலாம் வந்து நம்ம காப்பர் பைப் வச்சு தனியாக சிலிண்டர் வச்சு நம்ம அந்த சைடு வந்து இழுக்கிறோம். பட் என்னென்னா இவங்க வந்து போடும்போது அந்த பைப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறது தான். அந்த லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிடைக்கும். அதுவே ஒரே லென்த்தாக வந்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு லாங்லேருந்து உங்களுக்கு இங்கேருந்து அங்கே ஒரு 4 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் வந்துடும் கம்ப்ளீட்டாக. இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட ஏரியா வந்து இந்த சைடு கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ன்றது வந்து அதிகமாக இருக்குது. நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கூட
அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து பண்ணலை. ஏன்னா கீழே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நீங்கள் இதுவே டபிள்யூபிசிலாம் வந்து பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ். டபிள்யூபிசியில் வந்து பண்ணால் வராது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பட் டபிள்யூபிசியில் வந்து பண்ணாலும் கூட வரும். நீங்கள் ப்ராப்பராக வந்து புதுசாக இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பண்ணணும். அதுவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அது ஃபுல்லாகவே இப்படி போயிட்டு இந்த மெயின் டோர்லேயும் வந்து ஏறி இருக்குது. இந்த கார்னரில் வந்து போயிட்டு வந்திருக்கு. இதுவே வந்து அந்த வாஷ் பேஷனுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.